நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 5ஆம் தேதி மேட்டுப்பாளையம் பர்லியார் வனப்பகுதியில் இருந்து ஒற்றை ஆண் காட்டு யானை ஒன்று உதகை தொட்டபெட்டா மலைசிகரம் வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பெரும் அச்சத்திற்கு ஆளாகினர். 3 நாட்களாக தொட்டபெட்டா காட்சி முனைக்கு சுற்றுலா பயணிகள் செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்தனர். இதனைத் தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வேட்டை தடுப்பு காவலர்கள், வனத்துறையினர், கால்நடை மருத்துவர்கள் என சுமார் 60 பேர் கொண்ட குழுவினர் யானையை ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் உதகை தலையாட்டுமந்து குடியிருப்பு பகுதி அருகே கடந்த 2 தினங்களாக சுற்றி வந்த ஒற்றை காட்டு யானை 18/5/2015 அன்று இரவு உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வேல்வியூ பகுதி சாலை ஓரத்தில் முகாமிட்டுள்ளது. கடந்த 13 நாட்களாக தனது வாழ்விடத்தை தேடி வனத்துறையினருக்கு போக்கு காட்டியும் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரும் ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 33வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சகுந்தலா ராஜேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் குறைதீர்க்கும் முகாமில் கோரிக்கை மனு அளித்தனர். நாங்கள் 33வது வார்டில் இருந்து வந்துருக்கிறோம். நான் அந்த வார்டோட கவுன்சிலர் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கடந்த 15 நாளாகவே ஊட்டியில் ஒரு யானை வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா. இப்போ ஒரு 5 நாளாகவே அது எங்கள் வார்டு தலையாட்டுக்குள்ளே வந்துருக்கு. அங்கே நைட் டைமில் அது சோளக்குள்ளே இருக்குது. ஒரு 10:10 மணிக்கெல்லாம் ஊருக்குள்ளே வந்துருக்கு. அதனால பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. சோலையை ஒட்டியே நிறைய தோட்டம் இருக்கிறதுனால பொதுமக்கள் நிறைய பூமி வேலைக்கு போகிறவங்க, தோட்ட வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பயந்து வேலைக்கு போக முடியல. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 10 நாள்லேயே ஸ்கூல் ஓப்பன் ஆக இருக்குது. அப்போது அவங்க வேலைக்கு போகாததுனால குழந்தைங்களோட ஸ்கூல் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்குது, அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு யானையை கொண்டு போய் அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறதா வாக்குறுதி கொடுத்துருக்கோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.